பூந்தமல்லி வடபழனி இடையில மெட்ரோ ரயில் சேவையை தொடங்குவதற்கான இறுதிக்கட்ட ஆய்வு ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் AM சௌத்ரி இன்று நடத்தினாங்க. மொத்தம் 3 நாட்கள் நடைபெற இருக்கிற ஆய்வுல பிரேக்கிங் தொழில்நுட்பம், தண்டவாளத்தினுடைய தரம், ரயில் பெட்டிகளினுடைய வசதி, பயணிகளினுடைய பாதுகாப்பு, கட்டுமானம் குறித்து சோதிக்கப்பட இருக்கு. விரிவான விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் தாயுமானவன். விவரங்களை பதிவு செய்யலாம். சென்னை மெட்ரோ ரயிலுடைய 2வது கட்ட பணிகள் 118 கிலோமீட்டர் தொலைவுக்கு 3 வழித்தடங்களில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதில் பிரதானமாக பூந்தமல்லி முதல் கலங்கரை விளக்கம் வரையிலான வழித்தடத்தில் பூந்தமல்லி முதல் போரூர் வரைக்கும் மெட்ரோ ரயில் பணிகள் என்பது நிறைவு பெற்றிருக்கிறது. உயர்மட்ட பாலமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வழித்தடத்தில் பணிகள் அனைத்துமே நிறைவு பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தொடர்ந்து மெட்ரோ ரயிலை பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கான பணிகளில் ரயில்வே நிர்வாகம் முழுவீச்சில் ஈடுபட்டு வராங்க. மெட்ரோ ரயில் பயன்பாட்டிற்கு வர வேண்டும் என்றால் ரயில்வே பாதுகாப்பு ஆணையருடைய ஒப்புதல் மற்றும் பாதுகாப்பு தர நிர்ணய அறிக்கை என்பது வழங்கப்பட வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. இதற்காக ரயில்வே பாதுகாப்பு ஆணையருக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருந்த ஒரு சூழல்ல இன்று முதல் பாதுகாப்பு மற்றும் தரம் குறித்தான ஆய்வு என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் சௌத்ரி தலைமையில் இன்று முதல் அடுத்த 3 நாட்களுக்கு பல்வேறு விதமான சோதனைகள் குறிப்பிட்ட இந்த வழித்தடங்களில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக பூந்தமல்லி முதல் போரூர் வரைக்கும் பார்த்தோம் என்றால் டபுள் டெக்கர் வழித்தடமாக பல இடங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. போரூரிலிருந்து ஆழ்வார் திருநகர் வரைக்கும் டபுள் டெக்கர் வழித்தடமாக இந்த வழித்தடம் என்பது அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல வழித்தட அமைப்பு, சிக்னலிங் அமைப்புகள் மற்றும் அவசர காலங்களில் ரயிலுடைய செயல்பாடு எப்படியாக இருக்கிறது, இழுவைத்திறன் எப்படியாக இருக்கிறது என்பது தொடர்பான பல்வேறு ஆய்வுகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக டிராக்கிங் சிஸ்டம், பிரேக்கிங் சிஸ்டம் உள்ளிட்டவை எப்படி இருக்கிறது என்பது தொடர்பான முதற்கட்ட ஆய்வு என்பது ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் சௌத்ரி இன்றைய தினம் மேற்கொண்டிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நாளை மற்றும் நாளை மறுநாள் பல்வேறு ரயில் நிலையங்களுக்கு நேரடியாக சென்று ரயில் நிலையங்களில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து சௌத்ரி அவர்கள் ஆய்வு செய்ய இருப்பதாகவும், அதன் தொடர்ச்சியாக நாளை மறுநாள் அதிவேகமாக குறிப்பிட்ட இந்த வழித்தடத்தில் 90 கிலோமீட்டர் வேகத்தில் ரயிலை இயக்கி பாதுகாப்பாக ரயில் செல்கிறதா என்பதை கண்காணிக்க சௌத்ரி திட்டமிட்டிருக்கிறார். ஆள் இல்லாத ரயிலாக இந்த வழித்தடத்தில் ரயிலை இயக்குவதற்கு மெட்ரோ ரயில் நிர்வாகம் திட்டமிட்டிருக்கக்கூடிய சூழல்ல ரயிலுடைய கட்டமைப்பு எவ்வாறாக இருக்கிறது, ரயில்களுடைய செயல்பாடு எவ்வாறாக இருக்கிறது, ஆபத்து காலங்களில் ரயிலில் இருந்து பயணிகளை எளிதாக வெளியேறக்கூடிய வசதிகள் எப்படியாக இருக்கிறது, தீ விபத்து ஏற்படக்கூடிய பட்சத்தில் தீயை கட்டுக்குள் அமைக்கக்கூடிய வகையில் அந்த சென்சார் கருவிகள் எப்படியாக செயல்படுகிறது போன்ற விஷயங்கள் குறித்தும் பல்வேறு ஆய்வுகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஒட்டுமொத்தமாக 3 நாள் ஆய்விற்கு பிறகாக பாதுகாப்பு ஆணையர் சௌத்ரி ஆய்வறிக்கையை சமர்ப்பிக்க இருக்கிறார். ஆய்வறிக்கை திருப்திகரமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் குறிப்பிட்ட இந்த வழித்தடத்தில், அதாவது பூந்தமல்லி முதல் கலங்கரை விளக்கம் வரையிலான இந்த வழித்தடத்தில் பூந்தமல்லி முதல் போரூர் வரையிலான மெட்ரோ ரயில் சேவை என்பது மார்ச் மாதத்தில் துவங்குவதற்கு அதிக வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. வடபழனி வரைக்கும் இந்த மெட்ரோ ரயில் சேவை வரும் பட்சத்தில் முதற்கட்ட ரயில் சேவை, அதாவது விமான நிலையத்தில் இருந்து செல்லக்கூடிய சென்னை சென்ட்ரல் செல்லக்கூடிய வழித்தடமும் இணைக்கப்படுவதால பயணிகள் எளிதாக பல்வேறு பகுதிகளுக்கு செல்ல முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.